சன் பிக்சர் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியானது. சன் பிக்சர் தயாரிப்பில் ரஜினிகாந்த் நடிக்கும் 171வது படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குகிறார். சன் டிவி நெட்வொர்க் தலைவர் கலாநிதி மாறன் பிரம்மாண்டமாக தயாரிக்கிறார். அனிருத் இசையமைக்கிறார். இப்படத்துக்கு தற்காலிகமாக தலைவர் 171 என்ற தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இந்திரன், பேட்டா, அண்ணாத்த, ஜெயிலர் என 4 சூப்பர் ஹிட் படங்களுக்கு பிறகு ரஜினிகாந்த் சன் பிக்சர் கூட்டணி 5வது முறையாக இப்படத்தில் இணைகிறது. இதனால் இப்படத்துக்கு ரசிகர்களிடையே பலத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. அதேபோல் மாநகரம், கைதி, மாஸ்டர், விக்ரம், லியோ என வெற்றி படங்களுக்கு பிறகு லோகேஷ் கனகராஜ் இயக்கும் படம் என்பதாலும் ரஜினி சன் பிக்சருடன் லோகேஷ் கனகராஜ் முறையாக இணைவதாலும் இந்த படம் சினிமா வட்டாரத்திலும் ரசிகர்கள் மத்தியிலும் பெரும் ஆர்வத்தை தூண்டியுள்ளது. இப்படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் ரஜினிகாந்த் ஸ்டைலாக தோட்டத்தில் காட்சியளிக்கிறார். இந்த நிலையில் இப்படத்தின் அறிவிப்பு டீசர் 22ஆம் தேதி வெளியாகும் என அறிவிக்கப்பட்டு போஸ்டர் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அதில் ரஜினி கையில் கோல்டு கலர் கடிகாரங்கள் செயினை போல் பின்னப்பட்டு உள்ளன. ரஜினிக்கு பின்புறமும் நேரங்காட்டும் கருவியும் இருப்பது போல போஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. ஆகவே இப்படம் லோகேஷின் நீண்ட நாள் கனவான இரும்பு கை மாயாவி படமா அல்லது டைம் டிராவல் படமா என ரசிகர்களிடையே எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.